பொதுவாக யார் அறிவாளி என்பதாக கேட்கப்பட்டால் நம்முடைய சிந்தனையில் வரக்கூடிய விஷயங்கள் பலவாறாக இருக்கும். ஆனால் எல்லா விஷயமும் இந்த உலகத்தை நோக்கியதாகத்தான் பெரும்பாலானுடைய கருத்துக்கள் இருக்கும். என்ன சொல்வோம்? யாருக்கு ஆட்சி, அதிகாரம், பதவி, பட்டம், பெரும் செல்வம், பெரிய ஒரு அந்தஸ்து, இவைகளெல்லாம் யார் கிடைக்க பெற்று விட்டாரோ அவரை அறிவாளி என்பதாக உலகம் சொல்லும். பொதுவாக அதுதான் இன்னைக்கு கேட்கப்பட்டால் இந்த கேள்விக்கு அதைத்தான் சொல்லுவார். யாரிடத்திலே நிறைய செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றதோ அவருக்கு பெரும் அந்தஸ்து இருக்கின்றது, ஆட்சி இருக்கின்றது, பெரும் செல்வந்தராக இருக்கின்றார், பெரும் கல்வியுடையவராக இருக்கின்றார், நிறைய சொல்லிட்டு பொதுவாக இப்படித்தான் சொல்லப்படும். உலக வாழ்க்கையை மையமாக வைத்துத்தான் இன்னைக்கு அறிவாளி என்பதாக தீர்மானிக்கப்படும். இதே கேள்வியை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்டார்கள். சஹாபாக்களை கிட்டத்தட்ட சஹாபாக்களும் இதைத்தான் சொன்னார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்பு சொன்னார்கள், அல் கையிசு மன் தார நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி என்பவர் யார் என்று சொன்னால், தன்னுடைய மௌத்திற்கு பின்னால் வரக்கூடிய அந்த விஷயங்களுக்கு ஏற்ப அமல்களை செய்து கொள்பவன் தான் அறிவாளி என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வாழும் இந்த காலத்தில் தான் நாம் சந்திக்க போகும் மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய தயாரிப்பை செய்யும் இடமாக அல்லாஹ் தஆலா இந்த காலத்தை ஆக்கியிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வு காலம் வெறுமன குதூகலமான வாழ்க்கையாக வாழ்ந்துவிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை மட்டும் தேர்ந்தெடுத்துவிட்டு மன இச்சைகளின்படி வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்று விடுவதற்காக இந்த வாழ்க்கை கொடுக்கப்படவில்லை என்பதையே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன் மொழிகளின் மூலமாக இந்த சமூகத்திற்கு வலியுறுத்தினார். அறிவாளி என்பவர் தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவைப்படும், என்ன தேவைப்படும்? இந்த உலகத்திலே நாம் செய்த நல்லறங்கள், நல்ல அமல்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய அமல்கள், உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள், ஹக்குகள், மனைவி மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு, தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், பக்கத்து வீட்டார்களுக்கு, இன்னும் பிற சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் யார் சரியான முறையில் நிறைவேற்றினார்களோ இதனுடைய கூலியை தான் எங்கு பார்க்கலாம்? வறுமையிலே நம்முடைய பட்டோலைகளில் பார்க்கலாம். இவைகள் தான் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய சொத்துக்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் அறிவாளி, தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்ன செய்து விட்டார்? அவர் அதற்கான தயாரிப்புகளை செய்து விட்டார். மரணத்திற்கு பின்னால் தேவைப்படக்கூடிய தயாரிப்பு யார் செய்தாரோ அவர் தான் அறிவாளி. உண்மையிலே அவர் தான் அறிவாளி. ஏன்னு சொன்னால் பொதுவாக இந்த உலகத்தில் நாம் பல உதாரணங்கள் மூலமாக சொல்லலாம். நிறைய உதாரணங்கள் சொல்லி இருக்கின்றார் நம்முடைய முன்னோர். இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லி நமக்கு புரிய வைக்கின்றார்கள். இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நம்முடைய மறுமையினுடைய சிந்தனையை தட்டி எழுப்புகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கிதாபில் எழுதுகின்றார்கள், ஒரு அரசர் இருந்தார். பொதுவாக அந்த நாட்டிலே இப்படி ஒரு பழக்கம் இருக்குமா? ஒரு வருடம் ஆட்சி செய்யலாம். அந்த அரசர் என்ன செய்யலாம்? ஒரு வருடம் என்ன செய்யலாம்? ஆட்சி செய்யலாம். அவருடைய இஷ்டப்படி ஆட்சி செய்யலாம். மன்னர் என்று சொன்னால் அவருடைய முழுமையான அந்த என்ன செய்வார்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பவரை, அதிகாரத்தை பயன்படுத்தி எதை வேண்டுமானாலும் செய்வார். ஒரு வருட காலம் உங்களுக்கு அவகாசம்,
நாட்டை என்ன செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம், நீங்கள் என்ன வேண்டாமோ ஆண்டு கொள்ளலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு வருடத்திற்கு பின்னால் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த மன்னனை அழைத்து கொண்டு போய் ஒரு காட்டிலே விட்டு வந்து விடுவார்கள். அந்த காடு எப்படிப்பட்ட காடு என்று சொன்னால், விஷ சிந்துக்கள் நிறைந்த காடு. அங்கு உணவுக்கான ஏற்பாடுகள் இருக்காது, கஷ்டப்பட வேண்டும். அங்குதான் இருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கை கழித்து இறுதி என்ன செய்ய வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இந்த கஷ்டத்தோடு கஷ்டமாக. இப்படித்தான் அந்த மன்னனுடைய அந்த ஒரு வருட காலத்தை என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். அவ்வளவுதான். ஒரு வருடத்திற்கு பின்னால் என்ன செய்வார்கள், மக்களே சேர்ந்து கொண்டு போய் விட்டு வருவார்கள் காற்று. இப்படியாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு அறிவாளியான ஒரு மன்னன் வந்தான். அவனை அமர்த்தப்பட்டது அந்த ஆட்சி கட்டளையில். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், வந்த உடனே அந்த காட்டை பற்றி விசாரிக்கிறார். முதல் நாளே காட்டை பற்றி விசாரிக்கிறார். ஏனென்று சொன்னால், தான் கடைசி நாளிலே எப்படி என்ன நிலை ஆகுமோ என்பதை முன்னாலே உணர்ந்து விட்டார். அந்த மன்னன் என்ன செய்கிறான், ஆட்சிக்கு வந்த முதல் நாளே என்ன செய்கிறான், அந்த காட்டை பற்றி விசாரிக்கின்றான். மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், அது ஒரு விஷஜந்தின் இருந்த காடு, நிறைய மன்னர்கள் அப்படித்தான் அங்குதான் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கின்றது. கொடிய விலங்குகள் எல்லாம் அங்கு இருக்கும், எல்லாமே இருக்கும் அந்த காட்டிலே. அதையெல்லாம் இந்த மன்னன் எல்லாம் உள்வாங்குகின்றான். வாங்கிவிட்டு அன்று முதல் அவன் ஆரம்பிக்கின்றான் வேலையை. அந்த காட்டிலே உள்ள விஷ செடிகளை எல்லாம் அழிக்க ஆணையிடுகின்றான். விலங்குகளை எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்றான். ஒரு பூஞ்சோலையாக, ஒரு பூந்தோட்டமாக அந்த காட்டை உருவாக்கி விடுகின்றான். நிம்மதியாக வாழும் விதமாக அந்த காட்டை என்ன செய்திருந்தான், தயார் செய்து விடுகின்றான். தயார் செய்துவிட்டு, அதாவது தனக்கு பின்னால் அங்கு போனால் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது, நிம்மதியாக வாழ வேண்டும், இன்னும் இன்பமாக இருக்க வேண்டும். அந்த ஏற்பாட்டை எல்லாம் அந்த ஒரு வருட காலத்திற்குள் செய்து முடித்து விட்டான். தன்னுடைய ஆட்சி இருக்கும் பொழுதே ஒரு வருட காலத்தில். சரி, ஆட்சி முடிந்து விட்டது, ஒரு வருடம். அரசன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக அந்த காட்டிற்கு செல்லுகிறார். மக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள். இதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் அந்த கடைசி நாளை பயப்படுவார்கள், மக்களிடத்திலே கையேந்துவார்கள். என்னை காப்பாற்றுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை எப்படியாவது நீங்கள் இறக்கப்படுங்கள் என்பதெல்லாம் கெஞ்சுவார்கள். ஆனால் நீங்கள் நிம்மதியாக செல்கின்றீர்களே அந்த காட்டிற்கு. அந்த மன்னர் சொன்னாராம், நான் அந்த காட்டை பூஞ்சோலையாக மாற்றிவிட்டேன். நான் அந்த காட்டை நிம்மதியான தங்குமிடமாக நான் மாற்றிவிட்டேன் என்பதாக, இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் அங்கு சென்று நிம்மதியாக என்னுடைய இறுதி காலத்தை கழித்து விடுவேன் என்பதாக அந்த மன்னன் சொன்னான். இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள் இமாம் அவர்கள், இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கை நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. மறுமை என்று ஒன்று இருக்கின்றது, மன்னரை வாழ்க்கை இருக்கின்றது. அந்த மன்னரை வாழ்க்கையில் நீங்கள் விஷ ஜந்துகளை சந்திக்க வேண்டும். கடுமையான இருட்டறை மன்னரை வாழ்க்கை என்பது. அங்கு பாம்பு, தேள், இன்னும் என்னென்ன கொடுமையான விஷயங்கள் இருக்குமோ என்பதை நமக்கு தெரியாத நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கின்றார்கள். அது புழு பூச்சிகள் நிறைந்த வீடு. ஒவ்வொரு நாளும் மன்னரை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. இருட்டறை, யாரும் இருக்க மாட்டார்கள். அதே போன்று மறுமை இருக்கின்றதே, அங்கு நரகம் என்று ஒன்று இருக்கின்றது, மிக கடுமையாக இருக்கும் என்பதையெல்லாம் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. யாருக்கு என்று சொன்னால் நமக்காக. குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி உங்களுக்கு அமைய வேண்டும் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல வாழ்க்கை தேவை என்று சொன்னால் நாம் செய்யும் அமல்கள் தான் நம்முடைய கபருடைய வெளிச்சமாக வரும். நம்முடைய தொழுகை, நம்முடைய குர்ஆன் ஓதுதல், நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய நல்ல ஒழுக்கங்கள், நற்குணங்கள், இவைகள் தான் நம்முடைய மறுமையிலே மன்னரையிலே நமக்கு துணையாக இருக்கும் என்பதை உணர்ந்த நாம், எப்படி அந்த அரசன் ஒரு வருட காலத்தை
அதிலே கவனம் செலுத்தினான். எதிலே? தனக்கு ஒரு வருடத்திற்கு பின்னால் எங்கு கொண்டு போய் விடுவார்களோ அந்த வாழ்க்கை, அந்த இடத்தை நான் சிறப்பாக மாற்றுவேன் என்று முயற்சித்தானோ அதே போன்றுதான் நாமும் என்ன செய்ய வேண்டும்? அந்த அறிவாளித்தனமாக இருந்து பின்னால் வரக்கூடிய மன்னரை வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவதற்கு இன்றைக்கே நாம் முயற்சி செய்யணும். உண்மையிலே அவர்தான் அறிவாளி. எப்படி அந்த அரசன் அறிவாளியாக நடந்து கொண்டான், அதுதான் நமக்கும் நம்முடைய மன்னரை நாம் இப்பொழுதே ஒளிமயமாக ஆக்குவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அதிலே நமக்கு சொர்க்கத்துடைய காற்று வீசும்படியான இருப்பதற்கான வேலைகளை இப்பொழுது நாம் ஆரம்பிக்க வேண்டும். அவைகள் தான் இன்றைய நமக்காக சொல்லப்பட்ட நல்ல அமல்கள், நல்ல அறங்கள், நல்லொழுக்கமான வாழ்க்கைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள். யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மிக சரியாக நிறைவேற்றினார்களோ அவர்களுக்கு மன்னரையிலும் கவலை இல்லை, மறுமையிலும் கவலை இல்லை. எங்கு போனாலும் அவர்களுக்கு வரவேன். தொழுகையுடன் கூடிய வாழ்க்கை நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். குர்ஆனுடன் கூடிய வாழ்க்கை நமக்கு மன்னரையிலே நிம்மதியை பெற்றுத்தரும். நல்ல அறங்கள் நமக்கு நாளை வறுமையிலே சேமிப்பாக வரும். நாம் திகைத்து இருப்போம். நாம் செய்த தான தர்மங்களாய்வைகள் இதற்காக நமக்கு இவ்வளவு நன்மைகள் வழங்கப்படுகின்றதா? நாம் அங்கு சென்று மிகைத்து நிற்போம். நாம் உண்மையிலே மறுமையிலே நாம் வெற்றி பெற்றவராயிருக்கின்றோம். அதற்கான நிலைகள் நாம் உலகத்திலே செய்த அமல்கள் தான் என்பதை நாம் புரிந்திருப்போம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அறிவாளி என்று சொன்னால் தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சாதனங்களையும் தயார் செய்து வைத்திருப்பவர் தான் அறிவாளி என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றான், நரகவாதிகள் கத்துவார்கள். வஹும் யஸ்தரிஹூன ஃபியா, நரகவாதிகள் கூச்சலிடுவார்கள். நரகவாதிகளின் கூச்சல் எப்படி இருக்கும்? மிக கடுமையாக இருக்கும். நரகத்திலே போடப்பட்டவர்கள் எப்படி கத்துவார்கள்? மிக கடுமையாக கத்துவார்கள். வஹும் யஸ்தரிஹூன ஃபியா ரப்பனா ஆஹ்ரிஜ்னா, சொல்லுவார்கள், யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து வெளியாக்குவாயாக, யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து வெளியாக்குவாயாக. நாங்கள் உலகத்திலே சென்று நல்ல அமல்களை செய்வோம். முன்னாடி இருந்தால் நல்லா இருக்க மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கிறோம். நல்ல அமல்கள் செய்து மறுபடியும் நாங்கள் வருகின்றோம். எங்களால் தாங்க முடியவில்லை என்பதாக கதறுவார்கள். அல்லாஹ் அவருடைய கதறுகளுக்கு பதில் கொடுப்பான். சொல்லுவானாம் அல்லாஹ், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீ மன் ததக்கர வஜாஅக்கும் நதீர். என்ன, உங்களுக்கு வாய்ப்பு நான் கொடுக்கலையா? உலகத்திலே நீங்கள் வாழும் காலத்திலே உங்களுக்கு நான் வயதுகளை கொடுத்தேன், வாய்ப்பை கொடுத்தேன். குர்ஆனுடைய வசனம். உங்களுக்கு நான் வயதுகளை கொடுத்தேன், வாய்ப்புகளை வழங்கினேன். என்ன வாய்ப்புகள்? உலகத்திலே நீங்கள் நல்ல அமல்கள் செய்வதற்கான, அல்லாஹை வணங்குவதற்கான, அல்லாஹை மட்டும்தான் இலாஹா ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளையும் நான் உங்களுக்கு வழங்கி இருந்தேன். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய உங்களிடத்தில் வந்தார்கள், நபிமார்கள் வந்தார்கள், வேதங்கள் வந்தது, நமக்கு குர்ஆன் வந்திருக்கின்றது. இந்த குர்ஆன் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கவில்லையா? உங்களுக்கு நான் எல்லா விதமான வாய்ப்புகளையும் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டும் கூட நீங்கள் அங்கு பாராமுகமாக இருந்தீர்கள். நீங்கள் எதை பற்றியும் கவலை இல்லை, மன இச்சை உங்களுடைய வாழ்க்கையில் திகழ்த்தீர்கள். இங்கு அதற்கான கூலியில் இருந்து கொண்டதாக அல்லாஹ் சொல்வான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நம்முடைய வாழ்க்கை மறுமையிலே சிறப்பானதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மன்னரையிலே சிறப்பானதாக, ஒளிமயமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அவகாசங்கள் வேறு எங்குமே கிடையாது. இப்பொழுது இருந்தே நாம் அதை ஆரம்பிக்க வேண்டும். நாம் செய்யும் அமல்கள் தான் நாளை மன்னரையிலே ஒளிமயமாக இருக்கும். இன்றைக்கு நாம் செய்யும் நல்ல அறங்கள் தான் நம்முடைய மறுமைக்கானதாக இருக்கும். எனவே நாம் அறிவாளியாக இருக்கலாம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிவாளியாக இருக்கும்.
வெறுமனை இந்த உலகத்துடைய காசு பணங்களை மட்டும் சேர்த்து விட்டால் நாம் அறிவாளி என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லது பெரும் பதவி அடைந்து விட்டேன், பெரும் பட்டங்களை பெற்று விட்டேன், நான் அறிவாளி, நான் செட்டில் ஆயிட்டேன், இனிமேல் என்ன செய்யுங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று யாரும் இருக்க முடியாது. உண்மையான செட்டில்டு எது தெரியுங்களா? மரணத்திற்கு பின்பு மன்னரை வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற்று விட்டால் உண்மையான செட்டில்டு அதுதான். அதை தவிர நாம் என்ன செய்ய முடியாது, நம்ம நிம்மதி மூச்சு விட முடியாது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை நம்மை ஏமாற்றும். ஏதோ இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக இருந்து விடுவோம் என்று என்ன செய்யுங்க, நமக்கு ஆர்வத்தை ஊட்டும். என்ன செய்யலாம், முழு கான்பிடண்டா இருங்க, உலகம்தான் உங்களுக்கு என்பதாக உலகம் நம்மை ஏமாற்றும். குர்ஆன் சொல்லுகின்றது, உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். உலகம் உங்களை ஏமாற்றும், அது ஏமாற்றக்கூடியதுதான். உலகத்துடைய மாயைகள், உலகத்துடைய ஆசைகள், அபிலாஷைகள், இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யுங்க, நம்முடைய மனதை கெடுக்கும். உலகத்தை கண்டு என்ன செய்கிறாதீங்க, இதுதான் நமக்கு நிரந்தரம் என்று நினைத்து நீங்கள் யாரும் ஏமாந்து விட வேண்டாம். எனவே அறிவாளித்தனமாக இருங்கள் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த அறிவாளிகளாக நாம் மாற வேண்டும். நம்முடைய வீடுகளை மாற்ற வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும். உலகத்திலே நாம் நல்ல அறங்களை செய்ய வேண்டும். உலகத்திலே இன்றைய நிலை என்ன என்று சொன்னால், நம்மை எல்லாம் வழிகெடுப்பதற்கான எல்லா விதமான சாதனங்களும் வந்துவிட்டது. நம்மை நல்ல ஒரு சிந்தனையின் பக்கம் எடுப்பதற்கு எந்த சாதனங்களும் தயாராக இல்லை. நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த போன் ஒன்றே நம்மை முழுமையாக கெடுப்பதற்கு இது ஒன்றே போதும். நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உடலை எல்லாவற்றையும் கெடுத்து வருவதற்கு இது ஒன்று மட்டுமே போதும். நம்முடைய சிந்தனைகளை கெடுக்கும். பார்த்து 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 ஏதோ இன்றைக்கு இந்த இளைஞர்கள் எல்லாம் ஏதோ இது மட்டும்தான் வாழ்க்கை என்பதாக இன்றைக்கு என்ன செய்திருக்கிறோம். அப்படி நம்முடைய நிலைமை மாறிவிட்டது. இது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை, இது மட்டும்தான் என்னுடைய சுகம், இது மட்டும்தான் என்னுடைய இன்பம், இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை என்ற அந்த மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். குர்ஆன் ஓதுவதிலே ருசி காண முடியவில்லை, தொழுகையிலே நாம் ருசி காண முடியவில்லை. நாம் தக்பீர் கட்டி நஃபிலான தொழுகைகளை நம்மால் தொழ முடியவில்லை. எதை எடுத்தாலும் என்ன செய்ய, நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் எடுப்பதற்கான சைத்தான் என்ன செய்யறாங்க, எல்லா ஏற்பாட்டையும் செய்துவிட்ட இந்த நிலையிலே நாம் அறிவாளிகளாக மாற வேண்டும் சொன்னார். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், யார் அறிவாளி என்று சொன்னால் தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய அதற்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொண்டு அமல் செய்கின்றானே, இவர்தான் அறிவாளி என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த அறிவாளியான கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம் அனைவரையும் மறுமைக்காக, மன்னரைக்காக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இந்த உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக, நாளை மறுமையிலும் நிலையான வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.